ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. SDK சுபம் ஜாதக ஆய்வுக்குழுவின் சார்பாக வழங்கப்படும் இந்த காணொளியில் 2025 வருட புத்தாண்டு ராசி பலனில் மகர ராசிக்கான வருட பலன்களை வழங்குவது பழனி ஆஸ்ட்ரோ கீதா ஸ்ரீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். மகர ராசி நேயர்களே, பிறக்கும் புத்தாண்டான 2025 வருடம் உங்களுக்கு மிகவும் உன்னதமாகவே இருக்கும். ஏனென்றால் ஜனவரி 1 மகரத்தில் சூரியனின் நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்ச பாதத்தில் சந்திரன் அமர்ந்து 2025 வருடம் பிறக்கிறது. மகரத்துக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் பணப்புழக்கம் அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையான சுக்கிரன் சனி இருவரும் அமர்ந்து, அதுவும் சனியின் மூலத்திரிகோண வீடான கும்பத்தில் சனியுடன் சுக்கிரன் சேர மகர ராசிக்கு புத்தாண்டு பிறக்கிறது. இது மிகவும் சிறப்பான யோக அமைப்பு. 3இல் உபஜயஸ்தான வீட்டில் ராகு, 5இலே வக்ரகுரு, 7இல் செவ்வாய் சந்திரனுடைய பார்வையில் சந்திரமங்கல யோகத்துடனும், 9இல் கேது மற்றும் 11இல் புதன் மற்றும் 12இல் சூரியனுடன் புத்தாண்டு மங்களகரமாக ஆரம்பிக்கிறது. கடந்த 7.5 வருடங்களாக மகர ராசி நேயர்கள் அனுபவித்து வந்த 7.5 சனி காலம் மார்ச் 29ஆம் தேதி, அதாவது புது வருடம் ஆரம்பித்த 3 மாதத்தில் முடிவடைகிறது. இதுவரை சனியின் தாக்கத்தால் அனுபவித்து வந்த அவமானங்கள், தடை, கஷ்டங்கள் மாறி மனமும் உடலும் ரிலாக்ஸ் ஆகும் காலம் இதுவாகவே இருக்கும். எனவே இந்த புத்தாண்டை நீங்கள் மனமகிழ்ச்சியோடு வரவேற்கலாம். வெளிநாடு தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல முயற்சி செய்பவர்களின் முயற்சி வெற்றியடையும். வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு பிடித்த ஊரில் நினைத்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல், வர்த்தகத்தை மேம்படுத்தி கொள்ள எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். குரு ரிஷபத்தில் இருக்கும் முதல் 5 மாத காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை வாங்க முடியும், செய்ய முடியும். அதற்கான பணவரவு உங்களை தடையின்றி வந்தடையும். சமுதாயத்திலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் உங்கள் வாழ்விலே நடக்கும். அதாவது அடுத்து 3ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்கள் தனஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்திற்கு மே மாதம் வருவார். அப்போது பண விஷயத்தில் சற்று நெருக்கடி வரும். எப்படின்னா, ராகு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காக ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய, வாழ்வில் அடுத்த லெவல் செல்ல தூண்டுவார். அப்போது குரு பகவானும் 6ஆம் இடம் பெயர்ந்திருப்பார். அங்கிருந்து தனஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் ராகுவையும் பார்ப்பார். அப்போ நீங்கள் சுபகடன், டாப் அப் லோன் போன்றவற்றை வாங்க அவருமே தூண்டுவார். இதுவரை அகலக்கால் வைக்கக்கூடாது, அதிக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் அதை செய்கிற தைரியத்தை அடைவீங்க. குரு 12ஐ பார்க்கும்போது ஒரு இயல்பான கஞ்சத்தனம் வரும். அதாவது அன்றாட செலவுகளையும் குறைத்து கொண்டு முதலீடு செய்வீங்க. உங்கள் எதிர்கால வாழ்க்கையை வசதிப்படுத்துவதற்கும் சுகமானதாக மாற்றுவதற்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சியாக குரு பகவான் உங்களை நினைக்க வைப்பார். இதுவும் நன்மைக்கு தானுங்களே. அடுத்தவர் பெயரில் நீங்கள் சொத்து வாங்கினா கண்டிப்பாக ஏமாறுவீங்க. பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறப்ப மட்டும் அதிக கவனத்துடன் செயல்படுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யும் எண்ணம் இந்த சமயத்தில் மேலோங்கும். அதனால் முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டு. ஆன்மீக எண்ணங்களும் மேலோங்கும். 12ஆம் வீட்டை
குருவும் சனியும் சேர்ந்து பார்ப்பதால் ஆன்மீக சுற்றுலா, ஜீவ சமாதிகள் செல்லும் வாய்ப்பும் தேடி வரும். நீங்கள் அதை கண்டிப்பாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக ஒரே மாதிரியாக இதுவரை இருந்து வந்த பொருளாதாரத்தில் விரும்பத்தக்க ஏற்றம், விரும்பிய இடமாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவற்றை அனுபவிக்க நீங்கள் தயாராகுங்கள். பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு அதுவுமே கிடைக்கும். அவரவர் தசாபுத்தி கிரக அமைவுகளுக்கு தகுந்தாற்போல அது மாறுதலுடன் இருக்கும். இதுவரை பிடிக்காதவற்றை இப்போது நீங்கள் விரும்பி செய்வீர்கள். பழக்க வழக்கங்கள் மாறும். வாழ்க்கை துணையுடன் அனுசரணை, மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையுடன் இருப்பீர்கள். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு வருடத்தின் பிற்பகுதியில் வரன் கூடி வரும். இவ்வருடம் திருமண காலமாகவே இருக்கும். மொத்தத்தில் அதிசாரமாக கடகத்திற்கு வரும் உச்ச குருவின் பார்வை ராசிக்கு விழும் காலம் பொருளாதார ரீதியான ஏற்றம் தரும் காலமாகவே இருக்கும். குழந்தை தாமதமாகும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குழந்தை உருவாகும் பொன்னான நேரமாக இருக்கும். குழந்தைக்காக IVF ட்ரீட்மெண்ட் போன்ற முயற்சிகள் எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் சக்சஸ் ரேட் அதிகமாகவே இருக்கும். மே மாத ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி ராகு 2ஆம் இடமும் கேது 8ஆம் இடமும் வருவார். அப்போது பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. 2ல் பாவிகள் இருப்பது பொருளாதாரத்திற்கு நன்று அப்படின்னு சொன்னாலும் உறவுகளில் கசப்பை தரும். அதனால் உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. சிலருக்கு படிப்பு மற்றும் வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரியும் அமைப்பையும் இந்த ராகு தருவார். குரு 6ஆம் இடத்திற்கும் கேது 8ஆம் இடத்திற்கும் வருவது எதிர்ப்புகளை ஓவர் கம் செய்கிற திறமையை உங்களுக்கு கொடுக்கும். உங்களின் அறிவுத்திறமை நுணுக்கமாக பளிச்சிடும் காலகட்டம் இது. இதுவரை மகர ராசிக்கு கிடைத்த குருவின் பார்வை விலகுவதால் ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் குறைய வாய்ப்புண்டு என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி மனதிற்கு அதிகம் ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. அது உங்கள் ஹெல்த்தை மிகவும் பாதிக்கும். சிம்மத்திற்கு வரும் கேது சுபர் பார்வை இல்லாமல் இருப்பதால் வயிறு சம்பந்தமான குறைபாட்டை கொடுக்கும். 6ஆம் பாவத்திற்கு வரும் குருவும் இதே பிரச்சனையை தான் கொடுப்பார். செரிமான பிரச்சனை, அமிலக்கோளாறு, வாயு தொல்லை, கெட்ட கொழுப்பு உடலில் அதிகரித்தல், உடல் எடை கூடுதல், வயிறு தொப்பை விழுதல் போன்ற பிரச்சனைகள் வரும். இந்த சமயத்தில் உடல் எடை கூடினால் அதை குறைப்பது மிகவும் கடினம். கவனமாக இருந்து ஆரோக்கியம் பேணுங்கள். 2025ஆம் வருடத்தில் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி என்று வருட கிரகங்கள் 4ம் இடம்பெயர்வதால் எல்லா ராசியினருக்கும் நன்மை தீமை கலந்த பலன்கள் அவரவர்கள் சுயஜாதகத்தில் புத்திக்கு ஏற்றாற் போலவே நடக்கும். அதற்கு மகர ராசி மகர லக்னக்காரர்களும் விதிவிலக்கல்ல. என்ற போதிலும் இதுவரை மூச்சு முட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் மட்டுமே பார்த்து வந்த நீங்கள் கொஞ்சம் ஆசுவாசமாக மூச்சு விடலாம், சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று கூறி அனைவருக்கும் 2025ஆம் வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த SDK சுபம் ஜாதக ஆய்வு குழுவின் அட்மின் அவர்களுக்கும் ஏனைய குருமார்களுக்கும் நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன். தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி.